நாளைக்கு என்ன நடக்குங்கிற உங்கள் கேள்விக்கு இவர் சமர்ப்பிப்பார். இவரையே தொடர சொன்னாலும் கூட சிபிஐ தான் வழக்கை வாதாடும். சிபிஐ வாதாடிச்சுன்னா அந்த வழக்கை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போகும். சிபிஐயால் தான் ரிப்போர்ட்டை நல்லா எடுக்க முடியும்னு நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன். 2G வழக்கில் ஊற்றி மூடினது தான் சிபிஐ. எனக்கு அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. சிபிசிஐடியும் பண்ணால் அது நல்லா பண்ணுங்கிறதுக்கெலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது. ஆனால் வாதாடுகின்ற விதத்தில் சிபிஐ எப்போதுமே கரெக்டாக பண்ணும். அதுக்கு பொள்ளாச்சி சரியான உதாரணம். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அதை பியூட்டிஃபுல்லாக அதை கொண்டு போய் எங்கேயுமே திசை திரும்பாமல் அந்த நீதிபதியே இவங்க மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, மாறுவதற்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அதை மீறி அந்த அம்மா அப்படியே ஸ்டே பண்ணி அந்த தீர்ப்பு வந்தது. ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னென்னா, யார் அந்த சாருன்னு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலையும் தெரியாது, யார் இந்த சாருங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க? போலீஸில் உயர் பதவியில் இருக்கிறவரா அல்லது சிஎம் ஆஃபீஸில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அடுத்த கேள்விக்கு லீடு கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க ஆள் சிபிஐ கிட்ட கொடுத்தா சாவடிச்சிருவான். இது எவனோ ஒருத்தன் ஆள், அதாவது இவங்க ஆளாக இருந்தாலும் இவன் ஆளுடைய ஆள், அப்படி தான் எடுத்துக்கோங்க. சாவு, எனக்கு தேர்தல் தான் முக்கியம். நீ உதயகுமார் மாதிரி உன் பதவியிலேருந்து வாய் மூடிட்டு உட்காரு. இனி நீ எதை சொன்னாலும் எந்த போலீஸ் அதிகாரியும் கேட்க மாட்டான். அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வாய் மூடு, நான் தப்பிச்சுக்கிறேன். அப்படிங்கிறது தான் உங்கள்